இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. தெரிந்தும் தெரியாம வருகின்ற கட்டுகள் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. மதமேறி எந்த சீஃபமா மாதமா எங்களுக்காக ஜெபியும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரணும். எங்களை சோதனை விடுவிடாவையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு ஒண்ணு குறிப்பீடு 10வது அதிகாரத்துல இருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா 10வது அதிகாரத்துல சாமுவேல் புத்தகத்தை போல இல்ல. சாமுவேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா சவுலை பத்தி நிறைய போட்டிருக்கும். ஆனா குறிப்பீடுல கொஞ்சம் தான். ஏன்னா முக்கியமா தாவீது செய்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர் தாவீது செய்த அற்புதமான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அவர் இந்த வழிமுறை, ஆண்டவரை ஆராதிப்பதன் வழிமுறை அதை சீர்படுத்தினார். நிறைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்தார். பாடல்கள் வழியாக, நன்றி துதி வழியாக நிறைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்தார். திருப்பாடல் 105, திருப்பாடல் 96 எல்லாம் நீங்க இதுல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, தாவீது வழியாதான் இந்த பேழையம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பேழையம் இங்க வருகின்றது, ஜெருசலேமுக்கு வருகின்றது. ஆனா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவங்களும் இந்த பாடல்களோட கொண்டு வருகின்றார். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. அங்க ஒரு பிரச்சனை வருது. அதான் முக்கியமா நம்ம கவனிக்க போறோம். இது முன்னாடியே தியானித்து இருக்கிறோம். ஆனா ஒரு வேற விதத்துல நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? அது வேற விதத்துல சிந்திக்க போறோம். ஒண்ணு குறிப்பீடு 10வது அதிகாரத்துல 11ல இருந்து ஒண்ணு குறிப்பீடு 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நீட்டவே ஆண்டவரின் சினம் உசாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவனை சாகடித்தார். அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இறந்தான். ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெருந்துயருற்றார். அந்த இடத்திற்கு பெரேட்சு உசா என்று பெயரிட்டார். அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது. அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓபேது ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஓபேது ஏதோம் வீட்டில் அவர் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாளில் அவர் வீட்டாருக்கும் அவருக்கு உரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். ஆமீன். ஆமென். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. முக்கியமான ஒரு விஷயம் இங்க பார்க்கிறோம். ஓபேதின் வீட்டுல வரும்போது அங்க அற்புதமான ஆசீர்வாதங்கள் இங்க வருது. நல்ல ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே தாவீது என்ன செய்யறாரு? 15வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவரை ஆசீர்வதித்தது இதனால, இந்த பேழையம் அங்க இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே 15வது அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு? அவரு அங்க ஓபேது ஏதோ அவங்க வீட்டில இருந்து இங்கே கொண்டு வருகின்றார். அவர் செய்கின்ற தவறை அவர் உணர்கின்றார். நம்ம தண்டனை வழியாக, நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் வழியாக அதோட வேதனையை மட்டும்தான் நம்ம உணர்கின்றோமே ஒழிய நம்ம தவறுகளை புரிந்து கொள்வது கிடையாது. ஒண்ணு குறிப்பீடு 15வது அதிகாரத்துல 13ல இருந்து 11ல இருந்தே 15 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 15 இல்ல 13, 11ல இருந்து 13.
இந்த 3 வசனங்கள் 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யணும். நம்ம எதிர்பார்க்கின்ற விஷயத்துல விதத்துல ஆண்டவர் செயல்படணும் அப்படின்னு பல நேரத்துல எதிர்பார்க்கறதுனாலதான் பல விஷயங்கள் நிறைவேறாம தடைப்பட்டு நிற்கின்றது. 1 குறிப்பீடு 15ல 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும், லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் மூதாதையர், வீட்டு தலைவர்கள், ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒரு முறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாகச் செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயல்படாமல் போனோம் என்றார். ஆமீன். ஆமீன். அவர் கட்டளைப்படி நம்ம செயல்படாம போகிறோம். நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில இந்த கட்டளைகள்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டளை வந்து நம்ம கடைபிடிப்பதுல வந்து கஷ்டப்படுறோம். நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை செய்வது. பாவத்தை செய்யறதுல நம்ம பெரிய தடைகள்லாம் கிடையாது. நம்ம பாவத்தை எளிதா செஞ்சிடறோம். ஆனா பாவத்தை அறிக்கையிடுவதில் வந்து நம்ம பல கேள்விகள், பல தடைகள், பல பிரச்சனைகள். சில பேர்கிட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு பாவ சங்கீர்த்தனத்தை செஞ்சு. சில பேர்கிட்ட கேட்டா 6 மாசம் ஆச்சு. ஒண்ணு கிறிஸ்துமஸுக்கு செய்வாங்க, இல்ல ஈஸ்டருக்கு செய்வாங்க. நம்ம வந்து ஆனா இது வந்து ஒரு வீடு, நம்ம ஆலயம், கடவுளின் ஆலயமாக நம்ம பார்க்கறது கிடையாது. அதனாலதான் வந்து அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாவ சங்கீர்த்தனத்தை பாவம் செய்யும்போது உடனடியாக நம்ம போய் செய்யணும். இல்ல அந்த பாவத்தின் கட்டுகள்ல இன்னும் அதிகப்படுமே ஒழிய நம்ம பாவத்துல இருந்து பாவம் நீங்காது. நம்ம உள்ளத்துல வந்து அந்த இன்னும் கட்டுகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். சாத்தானுக்கு நம்ம இடம் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாத வழியாக. பல பேருக்கு வந்து பல விதமான கேள்விகள். பாவ சங்கீர்த்தனம் வந்து இன்னைக்கு 5-6 விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை கத்துக்க போறோம். அதன் வழி அதற்காக இருக்கின்ற தடைகள், பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கான தடைகளும் நம்ம சிந்திக்க போறோம். 1 யோவான் 1வது அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்றார். நீங்க வந்து பாவ சங்கீர்த்தனம் பாவத்தை அறிக்கையிடணும். 1 யோவான் 1வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். ஆமீன். ஆமீன். நம்ம பாவத்தை ஒப்புக்கொண்டால் அவரு உறுதியாக நமக்கு வந்து அந்த பாவத்தை மன்னிப்பு தருவார். முதல்ல அந்த சிந்தனையில், வார்த்தையில், நம்ம செய்கின்ற அனைத்து செயல்களில் இந்த 3 விஷயத்திலும் நம்ம வந்து பாவத்தை வந்து அறிக்கையிடும். பாவத்தையை ஒத்துக்கொண்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை நம்ம ஆண்டவருக்கு எதிர்பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ற முறையில் பாவத்துக்கு வருந்தணும். நம்ம உள்ளத்துல வருந்தி ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். உண்மை அந்த பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லி விரும்பி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நான் முழு இதயத்தோட திரும்பி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம கேட்கணும். ஆனா ஒரு முறை இருக்கின்றது. அது ஒரு குருத்துவர் வழியாக நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பல பேர் நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் நேரடியா ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். நேரடியா நம்ம பாவத்தை அறிக்கையிடணும், தேவைதான். வேற ஒரு சமூகத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து குருத்துவர்லாம் தேவை கிடையாது, நேரடியா வந்து நம்ம பாவத்தை வந்து அறிக்கையிட்டா போதும். இந்த 1 யோவான் 1:9 வச்சுதான் சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனா ஆண்டவர் அதிகாரத்தை, இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாருக்கு தரணும்? யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல 21ல இருந்து 23 வரைக்கும் சீடர்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இந்த குருத்தூர் வழியாக இந்த மன்னிப்பு நம்ம பெறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல 21ல இருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார்.
இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆமேன். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல இன்னும் ஆண்டவர் ஆழமான தெளிவு நமக்கு தருகின்றார். நம்ம சில பிரச்சனைகள் இருக்குதா, வேதனையில இருக்கின்றோமா, மூப்பர்கள் சபையில திருச்சபையில இருக்கின்ற மூப்பர்கள் அலையுங்க. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தை ஜெபிக்கட்டும். உங்களுக்கு அந்த நீங்க பாவத்தை அறிக்கையிடும் போது உங்களுக்கு நீங்க குணம் பெறுவீர்கள். பாவத்தை அறிக்கை இடாத போது என்ன நடக்கும்? நம்ம பல பிரச்சனைகளுக்குள்ளாம். ஐயோ, யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல 13ல இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆமீன். ஆமீன். சீராக்கின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 26வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பாவத்தை அறிக்கை இடவில்லை என்றால், பாவத்தை அறிக்கை எடுக்கிறது நம்ம அவமானப்படக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம பாவத்தை செய்வதற்கு ரொம்ப எளிதாக நம்ம செஞ்சிடறோம். ஆனா பாவத்தை நான் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டேனா அப்படின்ற ஒரு எண்ணம். சீராக்கின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஞானம் பேச்சில் சீராக் 4வது அதிகாரத்துல 26. உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, ஆற்றின் நேரோட்டத்தை தடை செய்ய முயலாதே. ஆமீன். அது ஒரு மிகப்பெரிய தடை நம்ம வாழ்க்கைக்கு. ஆண்டவரின் கிருபை, இந்த ஆறு வருவதற்கான ஆவியானவரின் கிருபைகள் நம்ம வாழ்க்கையில வருவதற்காக அது மிகப்பெரிய ஒரு தடை. நம்ம பாவத்தை அறிக்கை விடாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அது மிகப்பெரிய தடை. ஆண்டவரே உங்க கிருபை தேவையில்லை, பாவத்தை நான் இந்த பாவத்தோட அழிஞ்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தாழ்ச்சியோட ஆண்டவரோட நம்ம பாவத்தை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடும். தாவீதுக்கு பாவத்தின் உணர்வு வந்த உடனே அவர் சொல்றாரு, கடவுளுக்கு மனிதனுக்கு எதிராக நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கின்றார். தாவீதுக்கு நேரடியா கடவுள் பாவத்தை அறிக்கையிட சொல்லாது. அவர் நாதன்ட்டு தான் அவர் பாவத்தை அறிக்கையிட நேரடியா அவர் சொல்றாரு. நேரடியா கடவுள் சொல்லல, நீ பாவத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாதன் கேட்டுதான் சொல்றாரு. கடவுள் நாதன், சரி நீ எனக்கு புரிஞ்சிச்சு நீ சொன்னதெல்லாம், நீ போயிட்டு நான் கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த கொடுத்தவர் கூட பாவம் செய்தவர் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர், ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் இருக்கின்றது, ஆண்டவர் கொடுத்த பிரசன்னம் இருக்கு, ஆண்டவரின் ஆசீர்வாதம் அவர் பெற்றிருக்கின்றார்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 13வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆமேன். ஆமேன். பாவம் நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படணும். நம்ம செய்கின்றத சாதாரணமா சின்ன பாவங்கள் நம்ம அறிக்கையிடலாம். ஆனா பல பாவங்கள் கடினமான பாவங்கள். நம்ம போய் நேரடியா கொடுத்து விட்டா அதை அறிக்கையிடணும். நம்ம பாவ மன்னிப்பை கேட்கணும், பாவத்துக்காக வருந்தி அதை கேட்கணும். அப்ப நம்ம பாவம் நீக்கப்படும், நம்ம குணம் பெறுவோம். ஆனா பல பேர் நம்ம இந்த பாவத்தை அறிக்கை இடாமல் ஆண்டவரின் சரீரத்தை நம்ம பானம் செய்யும் போது என்ன நடக்கும்,
1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல பவுல் அதை விளக்குகின்றார், தெளிவுபடுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து 32 வரைக்கும் எடுத்து வாசிப்பார். தெளிவாக ஆண்டவர் சரீரத்தை நம்ம மானம் செய்யணும். அன்றாட நாள் எனக்கு தேவை இது. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையும் நம்ம ஆசைப்படணும். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 11ல 26ல இருந்து 32 வரைக்கும். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராவும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடும் நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். ஆமேன். ஆமென். அது ஒரு முக்கியமான விஷயம். அது சாதாரணமா நம்ம கருதக்கூடாது. தூய்மை அற்ற ஒரு நிலையில் நம்ம பாவத்தை புரிந்து கொள்ளாம அந்த ஆண்டவர் சரீரத்தில் ரத்தத்தை நம்ம பானம் செய்யக்கூடாது. பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விலகி நம்ம பாவத்திற்காக வருந்தி நம்ம ஒரு பொறுத்துவரட்டும். நம்ம அந்த ஒரு அப்சல்யூஷன், நம்ம பாவத்திற்கு பாவம் நீங்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கு பாவத்திற்கு கடுவாய் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் சரீரத்தை ரத்தத்தையும் பானம் செய்யணும். மூன்று கடவுள் நமக்குள்ள வருகின்றார் அப்படின்னு ஆண்டவர் உணர அழைக்கிறார். அங்க குருத்துவர் இல்லை. நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது அங்க குருத்துவர் இல்லை, இயேசு ஆண்டவரே அங்க இருக்கின்றார். விசுவசிச்சு போங்க, விசுவாசத்தோட போங்க, பாவத்தை அறிக்கையிட நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நம்ம உள்ளத்துல இருந்த பாரம் நீங்கும். ஆவியானவரோட நிரப்புதலை நம்ம பெறுவோம். ஒரு ஆறுதலை நம்ம பெறுவோம். ஒரு விடுதலை நம்ம பெறுவோம். உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டை எவ்வளவு சுத்தம் படுத்துவோம். சாதாரணமா எப்படி இருக்கோ அப்படி விட்டுருவீங்களா? இல்ல, நல்லா சுத்தப்படுத்துவீங்க. ஒரு சுத்தப்படுத்துறது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியா? இல்ல, எல்லா நாளும் இயேசு ஆண்டவர் நமக்குள்ள கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க உறுதியா அதை அந்த அளவுக்கு ஒரு தூய்மையா வச்சிருக்கணும். நம்ம ஆன்மாவை அந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்கணும். இயேசு ஆண்டவர் கூட இருக்கணும், அவர் பாதுகாப்பு இருக்கணும். ஆனா அவர் சொல்றது படி நம்ம நடக்க மாட்டோம். அவர் கொடுக்கிற வழிநடத்தல் படி நம்ம நடக்க முடியாதுன்னு சொன்னா ரெண்டுமே நடக்காது. இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்காது. புரிஞ்சுக்கும். நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். என்றால நாள் அறிக்கையிட வேண்டிய நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது தவறக்கூடாது. அது ஒரு சாதாரணமான விஷயம் நினைச்சக்கூடாது. புனித ஜோன் ஆஃப் ஆர்க், பிரான்ஸ்ல இருந்து ஒரு புனிதர். அவங்க போர்ல ஆண்டவருக்காக போரிட்டவர். அந்த போர்ல அவங்க ஒரு எல்லா நாளுமே அவங்க பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு அவங்க கூட ஒரு குருத்துவரை அந்த போருக்கு கொண்டு செல்வார். பிரான்ஸ் நாட்டுக்கு இங்கிலாந்து நாட்டுக்கு இருந்து ஒரு விடுதலைக்காக அவங்க போரிட்டார். ஆண்டவரை அவங்களை எழுப்பி போரிட வைத்தார். அற்புதமான வெற்றிகள் ஆண்டவர் தந்தார். ஆனா அந்த அளவுக்கு ஒரு தூய்மையா அவங்க தூய்மையில இருந்தாங்க. அதே ஒரு விதமான ஒரு தூய்மை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மினிமம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம அந்த பாவ சங்கீர்த்தனத்தை செய்யணும். செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் இனிமே அவ்வளவுதான் அப்படி இல்லை. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மினிமம் நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை செய்யணும். முதல்ல எக்ஸாமினேஷன், பாவத்தை நான் எந்த அளவுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன், சிந்தனை வழியாக வார்த்தை வழியாக என்னென்ன செஞ்சிருக்கேன்னு நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு ஏற்றபடியா நம்ம செஞ்சிருக்கிறோமா? பாவத்தை நம்ம செய்யணும், நல்ல விஷயங்கள் நம்ம ஆண்டவர் விரும்பின விஷயங்கள் செய்யாத இருந்திருக்கிறோமா? அதையும் சிந்திக்கணும். பல பேரு நம்ம பாவத்தை என்னென்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் கொடுத்த வழிநடத்தல் என்ன நம்ம கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம் நம்ம சிந்திப்பது கிடையாது. அதையும் சிந்திக்கணும். நம்ம வந்து எந்தெந்த விஷயம் நம்ம கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம், ஆண்டவர் வார்த்தையை நம்ம கடைபிடிக்காம இருந்திருக்கிறோம். இது பரவாயில்லன்னு விட்டுருக்கிறோம். அப்படி இல்லை. எந்த எந்த விதமான விதமான பாவங்கள் இருந்திருந்தாலும் நம்ம வந்து சிந்திக்கணும். நம்ம வந்து சிந்திச்சு பாவத்தை வருந்தணும், பாவத்தை அறிக்கையிடணும். அதுக்கு நம்ம நம்ம ஒரு நமக்கு தருவாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நம்ம இப்போ ஒரு பிற பிற இன நம்ம கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பாவத்தை நேரடியா கடவுள்கிட்ட வந்து சொல்லிக்கலாம். அப்புறம் ஏன் வந்து அவங்க ஒரு குருத்தூர்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஏன் அவங்க வந்து ஒரு பேப்டிசத்துக்கு இந்த பேப்டிசத்துக்கு மட்டும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன் இதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆள் ஏன் தேவை? பேப்டிசத்துக்கு ஏன் ஒரு ஆள் தேவை? எல்லாமே வந்து கடவுள்கிட்ட நேரடியா கடவுளை அப்படியே தண்ணியை ஊத்திட்டு அப்படியே வந்து பேப்டிசம் பண்ணிக்க வேண்டியதானே. குருத்தவர்கள் நமக்கு தேவை. பேப்டிசம் மட்டும் இல்லை, எல்லா அருள் சாதனத்துக்கும் அவரு கடவுள் நியமித்திருக்கின்றார். எப்ரையர் புத்தகத்துல 5வது அதிகாரம், ஹெப்ரேயர் புத்தகம் 5வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கு, நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். ஆமேன். ஆமீன். அவருக்கும் அவர் வந்து பலி செலுத்தி தான் நமக்காக அவரு பரிந்துரை செய்கின்றார். அதை உணர்ந்து நம்ம வந்து பாவத்தை நம்ம அறிக்கையிடும். சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும். பாவத்திற்கு கழுவாய் செய்யணும். அதுவும் ஆண்டவர் வந்து ஒரு விரும்புகின்றார். ஜக்கேயுவின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அதுல அவர் என்ன செய்யறாரு? நான் பாவத்தை விட்டு விடுறேன், பாவத்தை எல்லாரும் முன்னாடியும் அறிக்கையிடுறார். நம்ம ரொம்ப ஏமாத்திருக்கிறேன் ஆண்டு, யாரெல்லாம் நான் ஏமாத்திருக்கணும் அப்ப காசு நான் 4 மடங்கு திருப்பி தரேன் அப்படின்றாரு. 4 மடங்கு நான் திருப்பி தரேன் அப்படின்றாரு. ஆனா திருப்பி தர்றதோட நிறுத்துறாரா? இல்ல. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் எடுத்து பாருங்க. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல பாவத்தை விட்டு விடுறது மட்டும் இல்ல, பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும், ரெஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல 8வது வசனம், நான் யாரையாவது ஏமாத்திருக்கேன் 4 மடங்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 19ல 8. தக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு விஷயம். பாவத்தை விட்டு விலகினால் மட்டும் போராது, நம்ம பாவத்திற்கு எல்லா பாவத்திற்கும் நம்ம கழுவாய்கள் செய்யணும். ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து கழுவாய்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னும் ஆண்டவரே, இன்னும் உங்களை அணுகி செல்வதற்கு என்ன தடைகள் இருக்குன்னு கேட்டு நம்ம இன்னும் தூய்மை பெறுவதற்கு நம்ம ஆசைப்படலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரத்துல இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட சில விஷயங்கள் பெறணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு ஒன்றும் நடக்கல. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம அது அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உணர்வது கிடையாது. அது ஒரு தவறான விஷயம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும். எந்தெந்த விதத்துல நம்ம வந்து கழுவாய் செய்ய முடியும்? 3 விஷயங்கள் திருச்சபையில, 3 விஷயங்கள்: ஜெபம், பிரேயர், ஃபாஸ்டிங், ஆல்ம்ஸ் கிவிங், தானங்கள், ஃபாஸ்டிங், நோன்பு இருப்பது வழியாக 14 விதமான அருள் நற்செயல்கள் திருச்சபையில கேட்போம். நற்செயல்கள், மற்றவங்களுக்காக பரிந்துரை செய்வது, இந்த உத்திரிப்புசி ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்காக பரிந்துரை செய்வது, அந்த மாதிரி
பல விதமான நற்செயல்கள் நம்ம எடுத்து செய்யணும். அப்ப நம்ம பாவத்திற்கு இன்னும் அதிகமான ஒரு கழுவாய்கள் வரும். நம்ம இந்த ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புனால இதை செய்யணும் ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம பிள்ளைகளாக நம்ம இருப்போம். ஆண்டவர் விட்டு நம்ம எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் ஆண்டவர் இந்த விஷயங்களை நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர் நியமித்திருக்கின்ற விதத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் தடையில்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், பைண்ட் அண்ட் காஸ்ட் எல்லா அசுத்தமும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை மன்னி ஆண்டவரே. பல விதமான விதத்தில் நாம் உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். எங்களை மன்னி, கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும், ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you, Master, and blessed is the fruit of thy womb, Jesus. O Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Open the heavens, Lord, send your mighty fire of the living one, fall upon each and every one of us. Burn, 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 destroy, destroy, destroy. அனைத்து விதமான கட்டுகள் எரிக்கப்படுத்தும் ஆண்டவரே. Every hex, every curse, every form of black magic, every evil that has been invited, that has been sent to them, be bound and cast in the mighty name of Jesus. Receive the peace of Christ in the mighty name of Jesus, we pray. Amen. God bless you. Have a nice day.